நான் பிகாம் அண்ணாதேஷில் பண்ணும்போதும் சரி, எம்பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணும்போதும் சரி, கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்துச்சு. பிகாஸ் என் பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்க. ஸோ பெருசாக இல்லை. பட் நான் எம்எஸ்சி சைக்காலஜி போடும்போது நானே தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வித் என்னோடய ஓன் ஏர்னிங்னால நான் என் ஃபீஸையும் பே பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எம்எஸ்சி சைக்காலஜி நான் போடும்போது கரெக்டாக பேன் பண்ணிட்டாங்க யூசிஜிலேருந்து. ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு சைக்காலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பண்ண முடியலேன்னு இருக்கும்போது சரி ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்க வேண்டான்னு சொல்லிட்டு எம்எஸ்சி ஐடி மாற்றிடலான்னு சொல்லிட்டு நானும் போய் லாஸ்ட் வீக் போய் மாற்றிட்டு வந்துட்டேன். மாற்றின உடனே 1000 ருபீஸ் பே பண்ணி சல்லான் வாங்கணும்னு சொன்னாங்க. டிபார்ட்மெண்ட் உள்ளேயே தான் சொன்னாங்க. அதை கேட்டு நானுமே அதே மாதிரி பண்ணேன். பட் அகெயின் நான் திரும்பி போய் கேட்கும் போது ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் வேறு, அங்கே போய் பண்ணணும் போது ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் மேம் இது கட்டவே தேவையில்லை, நாங்கள் ஜஸ்ட்டு மாற்றி மட்டும் தான் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. அப்போ மேலே இருக்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. கேட்டால் ஒன்றுமே புரியாமல் அவங்க சொல்லவே இல்லைன்னு ஒரே வார்த்தையில் இது பண்ணிட்டாங்க. பட் நான் கஷ்டப்பட்டு எல்லாமே அலைஞ்சி திரிஞ்சு பண்ணால் கடைசியில் அதில் எதுவுமே இது இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி மேலே கீழேன்னு ரொம்ப அலைஞ்சி இன்றைக்கி ஃபுல்லாகவே அலைச்சலாக தான் இருந்துச்சு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோட மிஸ்டேக்குக்கு நான் இங்கே பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி ஐடியை மாற்றியாச்சு. சைக்காலஜிலேருந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை, மூவ் ஆன் ஆகணுன்ட்டு எம்எஸ்சி சைக்காலஜி டு எம்எஸ்சி ஐடி மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு டிகிரியை கரஸில் அதுவுமே கவர்மெண்ட்டில் போடும்போது அப்பப்போ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஃபுல் டே நான் இதை ஃபேஸ் பண்ணேன்.